பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ஒரு ஊர்ல ராமையா அப்படின்னு விவசாயி இருந்தாரு. அவரு அப்பாவியான பழைய காலத்து விவசாயி. அவருக்கு கோபாலம் அப்படிங்கிற பையன் இருந்தான். அவன் பட்டணத்துல பெரிய படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி அதே ஊர்ல இருந்துகிட்டு வட்டி வியாபாரம் செஞ்சு எல்லாரையும் ஏமாத்துற பரமானந்தம் ஒரு நாள் ஊரு ஜனங்க, டேய் கிட்டையா, ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில செய்யக்கூடாத வேலை என்ன தெரியுமா? என்ன சின்னப்பா, கடன்றா, கடன் மட்டும் எப்பவுமே செய்யக்கூடாது. வயல்ல விவசாயம் பண்ண காசு இல்ல அப்படின்னு நான் கடன் பண்ணேன். டேய் யாருடா அது? நம்ம வட்டி வியாபாரியான பரமானந்தமா? ஆமாண்டா, அதுதான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பு. இப்ப என்ன ஆச்சுன்னு அவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அவனை பத்தி தெரியாதா? நம்ம வாங்கின காசை விட அதிகமா வட்டிய வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு உண்மையா யாராவது பாடத்தை கத்து கொடுக்கணும். உண்மைதான் கிட்டையா, என்ன நடந்தாலும் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். என்னோட உடம்புல கூட நம்பிக்கை இல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரு அந்த பரமானந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாயங்கால நேரத்துல ராமையா வீட்டு வாசல்ல உக்காந்துகிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க பையனான கோபாலும் அங்க வந்தான். அப்பா அப்பா. ராமையா அசையாம அப்படியே உக்காந்து இருந்தாரு. அப்பா என்னப்பா ஆச்சு? எதுவுமே பேசாம ஏன்பா அப்படி உக்காந்துருக்கீங்க? என்னப்பா? வா வா. அப்பா என்னப்பா, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அப்புறம் வேற என்னப்பா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உக்காந்துருக்கீங்க. முதல்ல இருந்த தெம்பு உங்க உடம்புல இல்லப்பா. அது ஒண்ணு இல்லப்பா, வயல் வேலை. அதான் வயல் வேலைய நான் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேனேப்பா. அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அது வயல் வேலையில உனக்கு தெரியாத நிறைய வேலைங்க இருக்குப்பா. அதுங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னப்பா அது? வரும்போது கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள எந்திரிச்சு போயிட்டாரு. கோபாலமும் அந்த விஷயத்த பத்தி அதிகமா யோசிக்காம அண்ணியோட அந்த விஷயத்த பத்தி மறந்துட்டான். ராமையாவோட பொண்டாட்டியான துளசி, ஏங்க பிரச்சனை என்னன்னு பையன்கிட்ட சொல்லலாம்லங்க? பிரச்சனைய பையன் பாத்துக்குவான்ல. அவனுக்கு கொஞ்சம் அவசரம் அதிகண்டி, அதனாலதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்குவீங்க? அப்படி இல்லடி, அவனோட இந்த வயசுலயே வயசுக்கு மீறின பாரத்தை கொடுத்துருக்கோம் நம்ம. மறுபடியும் புதுசா ஏதோ பிரச்சனைய பத்தி சொன்னா அவன் எப்படி எடுத்துக்குவானோ என்னவோ. ஐயோ, எல்லா விஷயத்த அவன் பாத்துக்குவான். நேரம் கிடைக்கும் போது அவங்கிட்ட சொல்லிடுங்க. சரி பார்வதி, நான் பார்த்து சூதானமா சொல்லிக்கிறேன். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ராமையா அப்படியே கவலையோட இருக்கிறதுனால கோபாலும் அப்பா கிட்ட வந்து மறுபடியும் கேட்டான். அப்பா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லலாம்ல, ஏன்பா இப்படியே மௌனமா இருக்கீங்க? அது நம்ம வயலு மேல அந்த பூஸ்வாமியோட கண்ணு பட்டிருக்குடா. அது எப்படிப்பா? சில வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட படிப்பு செலவுக்காக நம்ம வயல் வேலைக்காக கொஞ்சம் கடன் வாங்கினேன். அதெல்லாம் எப்போ நடந்த விஷயமாச்சேப்பா. இந்த நேரத்துக்கு நீங்க அந்த கடன் எல்லாம் அடிச்சிருப்பீங்களே. அது இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட கடன் எல்லாம் நான் தீர்த்துட்டேன். ஆனா எனக்கு தெரியாம வெள்ளை காகிதத்துல அவன் என்னோட கையெழுத்த வாங்கியிருக்கான். ஐயோ அப்பா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கடன் கட்டாம வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு இப்ப வயலே என் பேருக்கு எழுதி கொடுக்கற அளவுக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வயலே எனக்கே எழுதி கொடுன்னு வந்திருந்தான். அப்பா, இது ரொம்ப பெரிய தப்பு. என்ன மட்டும் இல்லப்பா, இந்த ஊருக்குள்ள அதிக ஜனங்களை அவன் அப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்கான். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு எப்படி பாடத்தை படிக்க வைக்கிறது அப்படின்னு கோபாலம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் பூஸ்வாமி வியாபாரி வீட்டுல அவனோட வேலைக்காரனான வெங்கையா கூட, வெங்கையா, இந்த வாரம் எப்படியாவது அந்த ராமையாவோட வயலு நம்ம கைக்கு வரணும். ஐயா, இது தப்பில்லைங்களா ஐயா? அவன் எப்பவோ நம்ம கிட்ட வாங்கின கடனை கொடுத்துட்டானே. டேய் என்னடா என் முன்னாடி குரலை ஒசத்தி பேசுற அப்படின்னு அவனை ரொம்ப கோவமா பார்த்தான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறங்க ஐயா. அது அப்படி வாடா என் வழிக்கு. ஆனா ஐயா, நான் உங்க உப்ப சாப்பிடுறதுனால உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். என்ன? அந்த ராமையாவோட பையன் பட்டணத்துல இருந்து இங்க வந்திருக்கான். வயல அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா படிச்ச பையன். அவன் எவ்வளவு நல்லா படிச்சவனா இருந்தாலும் என் தெளிவுக்கு முன்னாடி நிக்க முடியாதுடா. சும்மா வாய மூடிக்கிட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்னு அந்த பரமானந்தம் அவனை அங்கிருந்து அனுப்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு கோபாலும் திண்ணையில உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான்.
இந்த பரமானந்த மாதிரி ஒருத்தனை என்னால மட்டும் ஜெயிக்க முடியாது. என்னோட புத்திசாலித்தனத்தினால மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு மறுநாள் காலையில ஊருக்குள்ள இருக்கிற எல்லா விவசாயிகளையும் வர சொல்லி, இங்க பாருங்க சித்தப்பா, அந்த வட்டி வியாபாரி பரமானந்தத்தை பத்தி எங்க அப்பா எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்டா கோபால்? அவன் எங்களுக்கு வட்டி மேல வட்டி போட்டு அவன் காலுக்கு கீழே வச்சிருக்கான். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? உங்களை மாதிரி ஜனங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் தட்டி கேட்க முடியல. அவனை எதிர்க்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள பலம் இல்லையே கோபாலும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே அவன் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி கோபாலம், நீ என்ன சொல்றியோ அப்படி. நாங்க இப்போ என்ன பண்ணணும்? அவன் உங்ககிட்ட வெள்ளை காகிதத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டான்ல, அப்படின்னா அவனுக்கு உண்மையான தெளிவான புத்தி எதுவுமே இல்ல. நம்ம ஒன்னா சேர்ந்தா அந்த உண்மையெல்லாம் கண்டிப்பா நம்ம வெளியே கொண்டு வரலாம். எல்லாரும் கோபாலத்தை பார்த்தாங்க. என்ன கோபாலம் அந்த வேலை? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டலாம். இங்க எல்லாருமே அங்க வந்துருங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி கோபாலம். சரின்னு ஊரு ஜனங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சாயங்காலம் எல்லாருமே பஞ்சாயத்துக்கிட்ட சேர்ந்தாங்க. அங்க பரமானந்தனும் வந்தான். என்ன ராமையா, நீ கடன் கட்டுறதுக்காக பஞ்சாயத்தை சேர்த்திருக்கியா? இல்லங்கய்யா, உண்மைய தெரிய வைக்க. என்ன உண்மைய சொல்ல போற நீ? முதல்ல நீங்க சொல்லுங்க. எங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரா? ஆமா வாங்கியிருக்காரு. இதோ காகிதம் கூட இருக்கே. அந்த காகிதத்துல அப்படி என்ன இருக்கு? கடன் விவரம் இருக்கு. எல்லாரும் கேட்டுக்கங்க. காகிதத்துல என்ன இருக்குன்னு கேட்டா கடன் விவரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா படிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. பரமானந்த ஐயா, நீங்க உண்மையிலேயே நேர்மையானவரா இருந்தா இந்த காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு எல்லாருக்கும் படிச்சு சொல்லுங்க. பரமானந்தம் தடுமாறிக்கிட்டு, அது அதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமே தவிர எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா இது காலி காகிதம் தானே? பஞ்சாயத்தியோட தலைவர் முன்னாடி வந்து, என்ன பரமானந்தம் அவங்க சொல்றது உண்மையா? அப்படின்னா நீ வெத்து பத்திரத்துல எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கியிருக்கியா? ஐயா, அப்படின்னா நான் பொய் சொல்றேனா? நீங்களே பாருங்க. இவங்க எல்லாரும் உண்மையிலேயே அங்கிட்ட கடனை வாங்கியிருக்காங்க. வேணும்னா வெங்கையாவை கேட்டு பாருங்க. ஆமாங்க ஐயா, ஆமா. இவங்க எல்லாருமே ஐயா கிட்ட கடன் வாங்கியிருக்கிறது வாஸ்தவமான விஷயம். இங்க பாருப்பா, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஐயா, நான் எப்பவுமே ஐயா வீட்டுல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இவங்க எல்லாரும் கடன் வாங்கின விஷயம் தெரியும். ஆனா இவங்க யாருமே திருப்பி கொடுக்கல. பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் என்கிட்ட காசை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாருமே என்கிட்ட வாங்கின வட்டியும் முதலையுமா இப்பவே திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கோவத்துல கிளம்பி போயிட்டான். இங்க பாரு கோபாலம், வெத்து வார்த்தையால எதுவுமே செய்ய முடியாது, சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இங்க பாருப்பா தம்பி, நாங்க இத்தனை நாளா பயந்து போய் எதுவுமே பேசல. இன்னைக்குதான் அவனோட ரூபத்தை நீ வெளியே கொண்டு வந்திருக்க. ஆமா கோபாலம், நீதான் ஏதாவது ஒரு மார்க்கத்தை தேடணும். நாங்க எல்லாருமே உனக்கு துணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி கிராமத்து ஜனங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கோபாலம் ரொம்ப நேரமா அங்கேயே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். புரிஞ்சு போச்சு, அப்போ அவனோட பலம் வெங்கையா. அப்படின்னா வெங்கையாவை பிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு நடு ராத்திரி நேரத்துல வெங்கையாவை பாக்குறதுக்காக போனான். வெங்கையா, உண்மையை சொல்லு, நீ பஞ்சாயத்துல பொய் தானே சொன்ன? ஆமாங்கய்யா. எதுக்கு அப்படின்னா நாங்க வம்ச பாரம்பரியமா அந்த வீட்டுல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவரை பார்த்து நான் எதிர்த்து பேசினா நாளைக்கு என்னோட வேலையே போயிடும். அம்மா, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் துணையா நிக்கிறேன். என்ன நம்பி நாளைக்கு பஞ்சாயத்துல இருக்கிற மாதிரி சொல்லணும். என்னால முடியாதுப்பா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். மறுநாள் எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க. யாருமே நம்பாத அளவுக்கு வெங்கையா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஏ பூபதி, இத்தனை நாளா ஏழை ஜனங்களோட வாழ்க்கை கூட விளையாண்டுகிட்டு இருந்தியா? அவங்களோட சொத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரு இப்படின்னு ஊர் தலைவர் சொன்ன உடனே வட்டி வியாபாரிக்கு எதுவுமே செய்ய முடியாம எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான் பகையோட. டே வெங்கையா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கோபாலம், நீ படிச்சதுனால இந்த பிரச்சனைய சுலபமா தீர்த்து வச்சுட்ட. நீ செஞ்ச உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு புகழ்ந்தாங்க. ராமையாவோட கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சது. இது எல்லாமே வெங்கையா மாமானால தான் நடந்தது. எல்லாருமே சேர்ந்து அவருக்கும் அவரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்.
கண்டிப்பா வெங்கையவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிப்போம். நம்ம இப்படி இருந்தா எத்தனை பூபதி வந்தா கூட நம்மள எதுவுமே செய்ய முடியாது. உண்மைதான் கோபாலும், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா ராமையா. புத்திசாலித்தனம் தைரியம் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமா பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு கோபாலம் நம்மளுக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கான். இயற்கையோட நடுவுல பிறந்து வளர்ந்த எந்த ஒரு மனுஷனும் பழச மறக்க மாட்டான். அதே மாதிரி ராகவையா சுசீலம்மா தம்பதிங்க சில வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் அங்க பெரிய வீடு கட்டினாங்க. ஆனா அவங்களோட மனசு மட்டும் இன்னும் கிராமத்துல இருக்கிற ஓட்டு வீடு, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்பமரம், ஊர்ல இருக்கிற அருவி பக்கமே மனசு இருந்தது. அவங்களுக்கு சிவா அப்படின்னு பையன் இருந்தான். சிவா சின்ன வயசுல இருந்தே பட்டணத்திலேயே படிச்சு அங்கே இருந்ததுனால பட்டணத்தோட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். அவன் ரொம்ப நல்லா படிச்சதுனால இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனில அவன் வேலைக்கு சேர்ந்தான். பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சதுனால அந்த தம்பதிங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஒரு நாள் காலையில சுசீலம்மா அவங்களோட புருஷங்கிட்ட இப்படி சொன்னாங்க. எங்க சிவாவுக்கு வேலை கிடைச்சு சுமார் 6 மாசம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம கடமை எல்லாம் தீந்துரும். ஆமாம் சுசீலா, நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவாவுக்கு பட்டணத்துல நிறைய சம்பந்தங்க தேடி வருது. ஆனா எனக்கு என்னவோ நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக ஒரு கிராமத்துல இருந்து வந்தா நம்மளோட கிராமத்து பழக்க வழக்கம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராமத்து பொண்ணுங்கன்னா வீட்டு வேலை வெளி வேலை எல்லாத்தையும் ஒத்தையிலேயே செஞ்சுக்குவாங்க. வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்களை எவ்வளவு கௌரவமா நடத்தணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, எனக்கும் அதுதாங்க தோணுது. நம்ம சிவாவுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம். பட்டணத்து பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கோவத்துல சண்டை வந்துரும், விட்டுட்டு போயிடுவாங்க. அதே கிராமத்து பொண்ணுங்கன்னா அனுசரிச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழுவாங்க. சிவாவுக்கு சிட்டியோட பழக்கம் வழக்கங்க தானே பிடிக்கும். இப்படி அப்பா அம்மா பேசுறத சிவா அங்க நின்னு கேட்டுக்கிட்டான். அப்பா, மறுபடியும் உங்க பழைய காலத்து மாதிரியே என்னையும் தள்ளலான்னு பாக்குறீங்களா? இந்த கிராமத்து பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா என்னோட பழக்க வழக்கம் அவளுக்கு செட் ஆகுமா? என்னோட படிப்புக்கு ஏத்த மாதிரி என்னோட திறமைக்கு ஏத்த மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு வேண்டாமா? கிராமத்துல ரோடு நல்லா இருக்காது, கரண்ட்டும் இல்லாம இருக்கும். அங்க வளர்ந்த பொண்ணு என்னோட பழக்க வழக்கங்களுக்கு சரிப்பட்டு வருமா? இங்க பாருப்பா சிவா, படிப்புனா வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்கிறது இல்ல, மனசாலோட மனச படிக்கணும். பெரியவங்க கூட எப்படி இருக்கணும்னு எல்லாமே தெரியணும். இதுதான்ப்பா உண்மையான படிப்பு. அப்படின்னா இது கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு சாதாரணமாவே இருக்கும். சரிப்பா, உனக்கு படிச்ச பொண்ணுதான் வேணும்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இருந்தாலும் எங்களோட வார்த்தைக்கு கௌரவம் கொடுத்து எங்க கூட கிராமத்துக்கு வந்து ஒரு பொண்ணை பாரு. அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்பா. சரிங்கப்பா, உங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு தடவை வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவையா கிராமத்திலேயே அனுராகா அப்படின்னு ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாரு. அனுராகா பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமத்திலே இருந்தாலும் சிட்டிக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுல வீட்டை பாத்துக்கிறதுல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணை பாக்கலான்னு போனாங்க. அனுராதாவை பார்க்க போறதுக்காக அவங்க ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அந்த மாட்டு வண்டி ரோட்ல போகும்போது சிவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்பா, இதெல்லாம் ஒரு ரோடா? இந்த வண்டியில இந்த ரோட்ல போகும்போது உடம்பு முதுவெல்லாம் ரொம்பவே வலி எடுக்குது. இதே சிட்டிலியானா இந்த தூரத்துக்கு 10 நிமிஷத்துல போயிடலாம். இந்த வண்டியில வர்றது எனக்கு ரொம்பவே தலை சுத்தலா இருக்கு. பட்டணத்துல பொண்ணுங்களுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா? இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இருக்கா? இங்க பாருப்பா சிவா, பொறுமை அப்படிங்கறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும். இந்த வழியில இவ்வளவு நிதானமே வருமே. அக்கம் பக்கம் பாத்தியா பச்சை பசேல்னு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. இந்த நிம்மதியான காத்து பட்டணத்துல எங்கேயாவது கிடைக்குமா? இந்த கிராமத்துல மட்டும்தான் இவ்வளோ நிம்மதியான காத்து கிடைக்கும். அம்மாப்பா சிவா, அந்த குயில் பாட்டு கேக்குதா? குயில் எவ்வளவு அழகா கத்துது. அந்த பட்டணத்துல மிஷினுங்க சத்தம்தான். இந்த சத்தம் எல்லாம் கேட்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருந்தாலும் இந்த பிரயாணம் மட்டும் எனக்கு நரக மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல உண்மையிலேயே கரண்ட் இருக்குதா இல்லையான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. டேய், இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட பட்டணத்து வாழ்க்கைய மறந்துடுறா. மனுஷங்க கூட சகஜமா பழக ஆரம்பி. இப்படி அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அனுராதாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அனுராதாவோட வீட்டு முன்னாடி
அவங்க அப்பா முகத்துல சந்தோஷத்தோட அவங்கள வரவேற்றாரு. ராகவையா குடும்பத்தார சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரவேற்றாங்க. வணக்கம் ராகவையா, உங்களோட பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? வணக்கம் ராமையா, நாங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு வந்தது கொஞ்சம் அலைச்சலா இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள வந்த உடனே அந்த காத்துப்பட்டு எல்லாமே மாயமாயிடுச்சு. உங்க வீடு ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கு. அப்போ ராமையா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இளநீர் தண்ணி கொண்டு வந்தாரு. முதல்ல இந்த தேங்காய் தண்ணிய குடிங்க, இப்பதான் மரத்துல இருந்து இறக்குனது. முதல்ல இத குடிச்சு பார்த்து சொல்லுங்க. அப்போ சுசீலம்மா அந்த தண்ணிய குடிச்சிட்டு, அப்பா எவ்வளோ இனிப்பா இருக்கு, உண்மையிலேயே அமிர்த மாதிரி இருக்கு, இதுதான் நம்ம கிராமத்தோட உண்மையான அமிர்தம். ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு தேங்காய் தண்ணிய இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. ராகவையாவோட குடும்பம் இளநீரை குடிச்ச உடனே ராமையா சுட சுட முந்திரி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிற ரவை உப்புமாவை கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த வாசனை அந்த வீடு முழுக்க பரவிச்சு. ஐயா, நீங்க தப்பா நினைக்காதீங்க, இப்பதான் என் பொண்ணு சுட சுட நெய்ய காய்ச்சினா, இந்த நெய்யில தான் என் பொண்டாட்டி உப்புமா பண்ணா, ருசி நல்லாதாங்கய்யா இருக்கும். ராமையா, இந்த நெய் வாசனை கமகமான்னு இருக்கு. டே சிவா, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உப்புமா உன்னோட சிட்டில கிடைக்காது. இதோட ருசிய ஒரு தடவை ருசிச்சு பாரு. அப்பா, இதோட ருசி ரொம்ப நல்லா இருக்குப்பா, ஆனா இப்பதான் என் வயிறு நிறைஞ்சிருக்கு, மறுபடியும் இது சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஐயோ தம்பி, இதுக்கே நீங்க இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எங்க வீட்ல நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கு. எங்க மாட்டு பசும்பால் ரொம்ப திக்கா இருக்கும். இப்பவே பால் குடிக்கிறீங்களா, இல்ல நான் மோர் அடிச்சு கொண்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, இப்பதானங்க இளநீர் உப்புமா எல்லாம் சாப்பிட்டேன், என் வயிறு நிறைஞ்சிருக்கு, இப்ப எதுவும் வேண்டாம். இங்க குடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எங்க வயிறே வெடிஞ்சிடுற மாதிரி இருக்கு. பாத்திய சுசீலா, இவங்களோட வரவேற்பு பார்க்கும்போது நம்ம இங்கே இருக்கிறதா நம்ம வீட்டுக்கு போறதான்னு ஒண்ணுமே புரியல. சிட்டி வாழ்க்கைக்கே அடிமையாகி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளுக்கு இவ்வளோ அன்பை காட்டுற குடும்பம் கிடைக்குதுன்னு நம்ம அதிர்ஷ்டம். அதுக்குள்ள அனுராகாவை அவங்க அம்மா சாந்தம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அனுராதா பட்டு புடவைய கட்டிக்கிட்டு சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரி இருந்தா. அவ கண்ணுல ஒரு பூரிப்பு, அவ முகத்துல ஒரு தெளிவு. அந்த பொண்ண சிவம் பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம் மொத்தமும் மாயமா போயிடுச்சு. அவனோட மனசுல, ஐயோ இவ்வளோ அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிக்க எத்தனை மாட்டு வண்டி ஏரியாவது இந்த ஊருக்குள்ள வர நான் ரெடி. இந்த ஊருக்குள்ள நான் வரலனா இவ்வளோ அழகான பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன். உண்மையிலேயே பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அனுராதா வாமா, இப்படி வந்து பக்கத்துல உக்காரு. அனுராதா ரொம்ப வினயமா வந்து அவங்க பக்கத்துல உக்காந்துகிட்டா. சுசீலம்மா அனுராதா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அனுராதா, நீ பட்டணத்துல தான் படிச்சியாமே, அங்க இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு மாமியார் வீட்டுக்கு தானே போனோம் அத்தை. இருந்தாலும் என்னோட மனசு 10 ஜனங்க நடுவுல வாழணும்னு தோணுது. அது ஒரு கிராமமே இருந்தாலும் பட்டணமா இருந்தாலும் நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் எல்லாமே இருக்கு. இவ்வளவு நல்ல பதில் சொன்னமா, உன்னோட படிப்பு நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை உனக்கு கத்து கொடுத்திருக்கு. ராதா, உனக்கு சமைக்க தெரியுமாமா? எங்க சிவாவுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். என் பொண்ணுக்கு சமையல்ல எல்லா வேலையும் ரொம்ப நல்லா தெரியும், எல்லா சமையலும் நல்லா செய்வா. பண்டிகைங்க வந்தாவே போதும், எங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு எங்க வீட்டுல இருந்தான் பலகாரம் போவோம். அப்போ ராமையா இப்படி சொன்னாரு. என்னங்க ராகவையா, இப்பதான் வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் போட்டிருக்காங்க, சுட சுட கொண்டு வர சொல்லட்டா? ஐயோ என்னால முடியாது, இப்பதான் என் வயிறு மொத்தமா நிறைஞ்சு போயிருக்கு. உங்க மரியாதைய பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகவையா சிவாவையும் அனுராதாவையும் கொஞ்ச நேரம் பேசிக்கிங்க அப்படின்னு அனுப்புனாங்க. பாருங்க அனுராதா, எனக்கு முதல்ல இந்த ஊருக்குள்ள வர பிடிக்கல. இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு சௌகரியமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல எல்லாரும் கௌரவத்தோட நடத்துறது பார்க்கும்போது என் மனச மாத்திக்கிட்டேன். நிறைய பேரு அப்படித்தான் நினைக்குவாங்க சிவா. கிராமம் அப்படின்னா அங்க வெறும் சேரு மட்டும் தான் இருக்கும்னு, வெயிலு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற மனுஷங்களோட மனசு ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். எங்க ஊருக்கு யாராவது புதுசா வந்தா அவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு நானுன்னு முன்னாடி வருவாங்க. ஆமா ஆமா, அது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. ஆமா, நீங்க படிச்சிருக்கீங்க, இந்த கிராமத்துல தானே நீங்க வளர்ந்தீங்க. சிட்டிக்கு வந்து எங்க கூட இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே?
படிப்பு நம்மளுக்கு விஞ்ஞானத்தை கத்து கொடுக்கும். மனுஷங்க நடுவுல எப்படி இருக்கணும்னு சம்ஸ்காரம் தான் நம்மளுக்கு கத்து கொடுக்கும். நீங்க உங்களோட அப்பா அம்மா என்ன உங்க வீட்ல ஒருத்தியா நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நான் என்னோட கிராமத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு உங்களோட அன்பு இருந்தா போதும். அனுராதாவோட வார்த்தையை கேட்ட உடனே சிவனுக்கு அவதான் தனக்கு ஏத்த ஜோடி அப்படின்னு அவனோட மனசுல தோணிச்சு. உங்களோட பேச்சுல ரொம்ப தெளிவான முடிவையே 2 பேரும் சேர்ந்து எடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரியவங்க இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ராகவையாவோட குடும்பம் கிளம்புனாங்க. நீங்க பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு எதுவா இருந்தாலும் சொல்லி அனுப்புங்க. உங்களோட பதிலுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா ராமையா, நீங்க எங்களை வரவேற்ற விதத்தை நாங்க மறக்க மாட்டோம். கிராமத்து ஜனங்க அவங்க காட்டுற அன்பு உண்மையிலேயே ரொம்ப பெருசு. கிணத்துல இருக்கிற எங்களோட பெரிய வீடோட உங்களோட ஓட்டு வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சிவனோட முகத்துல மாட்டு வண்டியில போறோம்னு இப்போ கஷ்டம் இருக்குல்ல. அப்பா அம்மா கூட ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தான். சிவா, இப்ப சொல்லுப்பா, எப்படிப்பா இருந்துச்சு இந்த பிரயாணம்? கிராமத்து பொண்ணு வேண்டான்னு சொன்னியே, இப்போ அனுராகா எப்படிப்பா இருக்கா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. வசதி வாய்ப்போட வாய் நிறைய பேசுற புன்னகையும் அவங்க நம்மள பாத்துக்கிற விதம் தான் பெருசுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு கூட என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் இப்ப நினைக்கிறேன். அந்த பொண்ணோட பணிவு மரியாதை எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சம்மதம். அப்பா, ஏங்க நம்ம பையன் நம்ம வழிக்கு வந்துட்டான். சிவா, கிராமத்து பழக்க வழக்கம்னா இதுதான்டா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா பட்டணத்தோட ருசி கொஞ்சம் கூட நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஷனோட சம்ஸ்காரம் நம்ம இருக்கிற இடம் பணத்து மூலியமா வராது. அவங்க வளர்ந்த விதம் அவங்க கத்துக்கிட்ட குணத்துல தான் இருக்கும். உண்மையான அழகு மனசுல தான் இருக்கும். அந்த அன்பை அவங்களோட வார்த்தை மூலியமா தான் வெளிப்படுத்துவாங்க.